ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் எரேமியா 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்தின் மூலமாக நம்ம ஒரு கதை கிட்ட தியானிக்கலாமா? சாம் அன்னைக்கு எந்த வேலையும் நமக்கு செட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி பக்கத்தில் தான் நம்ம அக்கா வீடு இருக்குன்னு சொல்லி போனான். அப்போது அவங்க அக்கா பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சாம்க்கு. அப்போது அவங்களுடைய கணவர் வந்ததும், சரி நான் அத்தானையும் சேர்த்தே பார்த்துட்டு போயிடுதுன்னு அவங்களுடைய தம்பி உட்காந்துருந்தாங்க. அப்படி அவங்களும் வந்ததுக்கப்புறமா குழந்தைக்கிட்ட ரொம்ப விளையாடினார். ரொம்ப நேரம் விளையாண்டதுக்கப்புறமா அந்த பையனை அப்படியே ஒத்த கையில் தூக்குனார். ஆனால் அந்த பையன் ஒரு சின்ன பயமோ, இவங்க நம்மளை கீழே விட்டுருவாங்களேன்னு ஒரு பயமோ எதுவும் இல்லாமல் இருந்தான். அப்போது அவங்க அக்கா சொன்னாங்க, இங்கே பாரு தம்பி, உனக்கு எந்த வேலையுமே கிடைக்கல, இனிமேல் அவ்வளவுதான் அப்படின்னு யோசிக்காத. இப்போ என் பையனை பாரு, அப்பா மேலே அவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்கான். அதே மாதிரி தூக்கி பிடிப்பவரோட மேலே நம்ம நம்பிக்கை உறுதியாக இருந்துச்சுன்னா நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும்டா. நீ மனசை ஒன்றும் தளர விடாத, கர்த்தர்கிட்ட நம்பிக்கையாக இரு. கண்டிப்பாக அவர் உன்னைய மேன்மேலும் உயர்த்துவார். இந்த வேலை இல்லைன்னா என்ன, முழு மூச்சாக கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இரு, உனக்குன்னு ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும்னு சொன்னாங்க. அவங்களுடைய தம்பி அதை புரிஞ்சுட்டு, சரிக்கா நான் அப்போ கிளம்புறேன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் சொல்லிவிட்டு வீட்டை விட்டு போனான். அதுக்கப்புறமா அவனுக்கு கர்த்தர்கிட்ட முழு நம்பிக்கையை கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அவர் மேலே அதிகமான அன்பு இருந்தது. அது மூலமாக கர்த்தர் அவனுக்கு அவன் என்ன விரும்பினானோ அதே மாதிரியான ஒரு அழகான ஒரு வேலையை கிடைக்கும்படி செய்தார். அதை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். நமக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு வேலை கிடச்சிச்சு, இது எல்லாமே நான் அவர் மேலே நம்பிக்கை வச்சதுனால தான். எப்படி அவர் என்னை கீழே விட மாட்டார்னு முழு நம்பிக்கையை நான் அவர் மேலே கொண்டதுனால தான் இப்போ பாரு எவ்வளோ பெரிய வேலைன்னு சொல்லி அவங்க அக்காட்ட ஃபோன் போட்டு பேசி சந்தோஷத்தை தெரிவிச்சுட்டு கர்த்தருக்கும் நன்றியை சொல்லிவிட்டு அந்த வேலையில் ஜாயின் பண்ணான். ரொம்பவே சந்தோஷமாக அதில் வேலை செஞ்சான், சிறப்பாகவும் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இதை பார்த்து அவங்களுடைய மேனேஜர் இன்னமும் பதவி உயர்வை கொடுத்தாங்க. அதை பார்த்ததும் இன்னமும் கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாகவும் அவர் மேலே நம்பிக்கை உள்ளவனாகவும் மாறினான். இதை பார்த்து அவங்களுடைய மொத்த குடும்பமே ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை கேட்டிங்களா? இதே மாதிரி நம்மளை யார் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான்னு நம்ம முதல்ல பார்க்கணும். மனுஷங்க நம்மளை தூக்கி பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேலே நம்பிக்கை வச்சா நம்மளை பொத்துன்னு கீழே விழ வச்சுருவாங்க. அதே நம்பிக்கையை நம்ம கர்த்தர் மேலே உறுதியாக வச்சோன்னா எதனாலும் நம்மளால் சாதிக்க முடியும். அவர் ஒத்தாசையின் மூலமாக அவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறது மூலமாக நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கூட கொடுக்கப்படும். அதனால் கர்த்தர் மேலே மாத்திரம் நம்பிக்கை வைப்போம், எதையுமே நம்ம சாதிக்க முடியும்னு தைரியம் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.